வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு, சாந்தமயில்நாதனுக்கு, செந்தூர் பதியனுக்கு, மாளிகைப்பாறை கருப்பசாமி. மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம். கேரள மாநிலம் ஆல்வா. நீங்கள்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு முகமது நபி அவர்களுடைய தரிசனம் கிடைக்கி. அப்படி என்றால் நீங்கள்லாம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்பது பொருளாகும். இப்பொழுது உனக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சட்டப்படியான ஒரு சர்டிஃபிகேட் பேப்பர் ஒன்று லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பேப்பர்ஸ் உனக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸிலேருந்து உனக்கு கிடைச்சாச்சுன்னா நீ உடனடியாக அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு தடையில்லாமல் நடத்தி தந்தால் போதுமா? ஒன்று, இப்போதைக்கு நிறைய கடன்களும் பண நஷ்டங்களும் குடியிருக்க வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்குது. இவைகளெல்லாம் செம்மையாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்ல, கால் வந்துட்டுவாங்க. இப்போதைக்கு ஒரு இடத்துல இருந்து நம்முடைய பணங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்கோம். அந்த பணங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். இப்போ பணி செய்துக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறணுங்கிறதுக்காக நீங்கள் பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சியை நான் வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. ஒரு மகனுடைய உடல்நிலையிலும் உணர்விலும் கொஞ்சம் குறை இருக்குது. அதை செம்மையாக்கி நல்ல முறையில் வாழ வச்சு தரேன்ப்பா. வேறு என்னடா வேணும்? வேறு எந்த வேணும்? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு வா. என்னையுமே கொஞ்சம் தியானம் பண்ணிக்காப்பா. இந்தா, நினச்சது மாதிரி வெளிநாட்டு பயணமும் நடக்கும், அதுக்கு வேண்டிய சான்றுகளும் கிடைக்கும், செல்வங்களும் பெறும். வாப்பா, வா, நல்லா சரி. புண்ணியம் பெற்றிருங்கள் மக்களே, வாழுங்க. ஊனு கழிச்சு போனால் மதி கேட்டோ இருக்கேன். அதே கேரள தேசத்தை சார்ந்த மகன் என் மனைவி மக்கள்லாம் எனக்கு எதிரியாக இருக்காங்களையா, அதுக்கு என்னையா செய்கிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். குன்றி நாடும் குமரனுக்கு அரகரோகர ஓடி வரும் தம்பி, இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வாடா. பொன்னை போல மனம் படைத்தால் தெய்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் ஒன்னாயிருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க? கால் வந்துட்டு வாடா தம்பி. கொஞ்ச நேரம் காற்றடித்தால் போகலாம், கூடி வரும் மேகம் தண்ணீர் போகலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா? நான் மாற்றிடுவேன். காலில் கண்ணை முடிக்கா. உன் பிள்ளை புரிதம் கூட சேர மாட்டேக்கா, ஏம்னு கேட்டேன். அவனை இவா இட போடுறான். இந்த பயலுக்கு வாக்கப்பட்டது தப்பு, இவன் நமக்கு சரியில்லை, நம்ம வேறு திசையில் போயிடணும், அதுதான் கரெக்டு, நம்ம ஆத்தா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் மனத்தை வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்காடா. டோய், வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கா. ஆனால் அப்படி போயிட்டான்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த மகன் வாழ்க்கையை முடிச்சுக்கிடணுங்கிற நிலைமையில் இருக்கான். அதனால் பொண்டாட்டி பொறுத்த ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா, மனைவி மக்கள் அனைவரையும் உன் சொல்லுப்படி கேட்டு வைக்க, ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்க, புரியலையா? அப்போ அதை உனக்கு பணமாக்கி தரேன்டா, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே கேரள தேசம் கோழிக்கூடு கண்ணூர் எல்லை. கருப்பசாமி நான் இருக்க வீட்டு பக்கம் நாகம் ஒரு தேவதை. அப்பா அம்மா, நாகம் சொந்தமான தேவதை அந்த எல்லையில் இருக்குதா? இருக்குல்ல. உன் வீடு வாசல் சம்மந்தமாக கொஞ்சம் போட்டி பொறாமைகளில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கொஞ்சம் தகராறுகள் நடந்ததா? அந்த தகராறுக்கு இடையில் உன்னை இந்த இடத்த விட்டு விரட்டணும்னு ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு உன் மனசில் ஒரு முடிவு இருக்குது. அது சம்மந்தமாக கொஞ்சம் தேவதைகள் தேவி சேத்திரங்களில் போய் கேட்கும் பொழுது
உன் மனத்துக்கு அப்படி தான் ஆன்சர் வந்துச்சு உண்மையா? அதுலேருந்து நீக்குனா உன் உடம்பு நல்லா ஆயிரும். ஆக்கி தந்துட்டா போதும்ல, கால் வந்துட்டு வா. வா, பணம்லாம் யார்கிட்டக்கா கொடுத்து வச்சுருக்க? பிரத்தியாரை நம்பி கொடுத்து வச்சுருக்கியா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. இந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா. இந்த கனியை அறுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிரு. உன் மேல் வலி கால் வலி போயிடும், செய்வனை தீர்ந்துடும். போய்ட்டு வா. இந்தா புண்ணியமாக இரு. திருச்சூர், உன் பிள்ளைகளுக்கு என்னடா வர வேணும்ப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளைக்கு படிப்பு நடக்கும், ஒரு பையனுக்கு மனசு சம்மந்தமான குழப்பம் இருக்குது. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஃபாரின் சம்மந்தமான தொழில் அமையும். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கும். கவலை இல்லை மகனே, காசு பணத்தோடு வாழ்வாயாக. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. காவல்துறையில் பணி செய்யும் மகன் யார்? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாய் தகப்பை இல்லாத ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கு காவலாக உன் மகனும் இருக்கான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் மனச்சிதைவு போல உன் மகனுக்கு மதுவால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேலைக்கே செல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு. என் உத்தரவில் இன்றைக்கி வேலைக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் மனசும் நல்லாயிடுது. இனி குடியிருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுக்கணும். அவன் பொண்டாட்டியை கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தி ஒற்றுமையாக வாழ வைக்கணும். அது தந்தால் போதும்ல. இந்தா உன் மகனுக்கு நிலையான வேலையும் கிடைக்கும், சின்ன பையனை சேர்த்து செம்மையாக வாழ வைக்க. நல்லா இருக்கு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தான் பெற்ற மகனை பற்றி வேதனையுடன் கேட்க வந்த மகள். கண்ணை முடுங்க ரெண்டு பேரும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கொசு கடிக்காமல் விடுமாயா? என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. யாரையும் விதி விடுமா? விடாது. மஞ்சுதவளையும் தில்வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கு வித்தான். யார்? சனி பகவான். இவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஈராண்டு காலங்களுக்குள்ள மனைவி மக்களுக்குள்ள பிரிவும் பிரச்சனையும் வந்து மனவேதனைகள் ஏற்பட்டு இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? ஆனால் இவனுக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கை தொடங்குமா அல்லது இப்படியே தொலைதூரமான வாழ்க்கையாக மாறி போயிருமா? அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? என்னையை தேடி வருவாளா? இல்லை நான் இப்படி எங்கேயாவது பெயரிட்டுமான்னு ஒரு உள்ளம் உன் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா இல்லையாடா? அதனால் அவளை வர வைக்கணுமா வேண்டாமான்னு பார்த்தேன். இவனுடைய உழைப்பு அவளுக்கு எட்டவில்லை. இவனுடைய பொறுப்பான எண்ணங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. சுருக்கமாக சொன்னோம்னா இவனுடைய வார்த்தைகளும் இவனுடைய நடைமுறை ஒழுக்கமும் அவள் மனதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லி அவள் உன்னை இப்போ தரம் பார்த்து உன்னை ஒதுக்கி வச்சுருக்கான். ஆனாலும் கெட்டியாச்சே வந்து சேர்றாமேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா இவனுக்கு வேறு யார் பெண்ணு கொடுக்க போகிறா? அப்படி ஒரு நிலைமை நடக்குமா? எங்கேயாவது ஒரு பைத்தியார கழுதை கிடைக்காமலா போயிரும்னு நினைக்கிறியோ? அப்படி இல்லைல்ல. அவளையே சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் அவளை கொஞ்சம் பார்த்து வரேன். அந்த குடும்பத்தை இப்போ அவங்க மாமா கொஞ்சம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா புரியுதா? மாமன் சொல்ல மீறி அவள் வரமாட்டா. அதில் ஏதோ ஒரு மயக்கம் இருக்கிறத மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவள் மனசை மாற்றி கொஞ்சம் சேர்த்து வச்சிருட்டுமா? கொஞ்சம் கண்ணமுடா. அம்மா மருமகளை கொண்டு வரேன். இன்னும் 3 முறை வரும்பொழுது இவனை குடிகாரம் இல்லை நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். சரியா? 4 மணிக்கு மேலே 4 மணி தானா ஆயிடுதான். அது வேற ஒருத்தனாக இருக்கான். காப்பாற்றி தரேன். போய்ட்டு வாங்க. சாப்பிட்டு போங்க மக்களே, சாப்பிட்டு போங்க. கர்மசாமி, ஆமாம், புதுக்கோட்டை எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்துருக்கியா? உன் கட்டுமனைக்கு போனேன். விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, ஏற்றதுக்கு ஆள் இல்லை. என்னடா தீப்பெட்டி போதுமா சாமி, அதுக்கு ஆளாக வேணும்னு கேட்டாங்கடா. இருந்தாலும் விளக்கேற்றி வைக்கணுமோ ஒரு பொம்பளை, அவளே இப்போ திசை மாறி நிற்கா. உண்மையா இல்லையா? அவன் மனதை மாற்றி கொண்டு வந்து சேர்க்கணும், குடும்பத்தை ஒன்றாகணும். பிள்ளையாவது என் சொல்ல கேட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதுவும் கேட்கலையே, என்கிட்ட என்ன குறை கண்டுச்சுன்னு வேதனைப்படுறியான். கால் வந்துட்டு வா. உன் வீட்டு இலையில் மாரியம்மன் கருப்பசாமியெல்லாம் இருக்க, முனியையா இருக்கார், முத்துக்கருப்பசாமியெல்லாம் இருக்கார். சரிதானடா? இப்போ உன் பிள்ளை குட்டிகள் ஒன்றை வந்து சேரணுமா? சந்தோஷமாக இருக்கு. கண்ணை முடிக்கா.
ஓடுமாய்யா? 2.5 மாதம் ஓடும். இந்தா தை மாதம் தை மாதம் பொங்கலுக்கு கொண்டாடி பிள்ளையோட கொண்டாடுவீங்கடா. ஆனந்தமாக இரு மகனே, கடந்துடா, சாப்பிட்டு போ. அதே புதுக்கோட்டை எல்லை, நான் கருப்பசாமி அவனுக்கு கும்பிடும் தெய்வம். யாருக்குப்பா? உங்களுக்கு குலதெய்வமா கருப்பசாமி? வாடா வா, கால் வந்துட்டு வாடா. என்னடா வேணும் தம்பி? பைக்கில் கண்ண முடி, நிமிந்து உட்கார். குடலில் ஓட்ட விழுமோங்கிற ஒரு கற்பனையில் உன் மனசு வேதனைப்படுது. கெட்டப்பழக்கம் எதுவும் கையில் வச்சுருந்தியா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என் கோயிலுக்கு குடிகாரன் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அமைதி. குடிகாரன் வரக்கூடாது, பீடி சிகரெட் எடுக்கிறவன் வரக்கூடாது, அதே மாதிரி நடக்க இயலாதவன், ரொம்ப சீரியஸான கேஸாக இருக்கக்கூடியவன் தக்க துணை இல்லாமல் வரக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். குடிகாரன் வரக்கூடாதுன்னா நீ என்னை வெறுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை நீங்கள் குடிக்கிறவன் யாரும் என்னை எதிரியாக நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏம்னா மதுவால் நிறைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? அந்த நிலைமை அந்த உலகத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பெண் எடுக்கும் பொழுது பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையான்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்தா, அதை பார்த்தா, இதை பார்த்தா எடுப்போம். இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்குது. இன்றைக்கி குடிக்காதவனே கிடையாது. கருது அப்பப்போ தண்ணி அடிப்பார். அப்படி சொன்னால் பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. புரியுதா உனக்கு? நல்ல அளப்பு உன் இறப்பை இயக்க பாதிக்கலை. இப்போ உனக்கு இது குணமாகணுமா? இன்றைக்கே எனக்கு குணமாக்க முடியும். இந்த நொடிப்பொழுதே 1 ஹவர் எனக்கு குணமாக்க முடியும். எனக்கு என்ன தருவேன்? சத்தியமாக தந்துடுவியா? குடிக்க மாட்டோம்னு சத்தியம் வேணும், வேறு எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்படியா? ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்கிட்ட சத்தியம் மட்டும் தப்பு பண்ணிட்டான்னா அவன் வந்து பிழைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட சத்தியம் விட்டு தப்பு பண்ணிட்டான்னா பிழைக்க மாட்டான். ஒருத்தன் பாட்டிலாம் அடிப்பான், அவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான். கடைசியில் அவனுக்கு பாரியிலேருந்து ஒரு பெண்ணு கிடச்சிது. ஒரு ஃபோனில் எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிட்டான். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவளும் 2ஆவது நாள் கல்யாணம். அவங்க அப்பா இவனை கூப்பிட்டு வந்தார். என் மகன் குடியை நிப்பாட்டணுச்சான்னா, குடியை நிப்பாட்ட அவளை கல்யாணம் பிடிச்சி வச்சுருந்தேன்டா. அப்படி நான் நிப்பாட்டிடுவேன். ஒரு நாள் நிப்பாட்டு, மறுநாள் உனக்கு நல்ல செய்தி வரும்னேன். ஒரு நாள் நிப்பாட்டினான், மறுநாள் அவள் சொன்னான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா. அப்போ நாங்கள் பழைய கோயிலில் இருந்தோம். அந்த கோயிலில் அதனால் சாமி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டான்னா, சரி சொன்ன உடனேயே குதிச்சிடாத, நடக்கணும். நீ நான் சொல்ல கேட்கணும். நீ குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணான். இங்கேருந்து போவையில் புல் வாங்கிட்டு போயிட்டான். கெட்டிக்காரண்டாவன் போனவுடனே குடிச்சிட்டான். இன்றைக்கி ஒரு நாளும் குடிச்சுக்கிடுவோம், நாளையிலேருந்து நிப்பாட்டிக்கிடுவோம். கடைசியில் குடித்தான், கையும் காலம் இப்படி இழுத்துக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா தம்பி அப்படின்னா, சத்தியம் பண்ண சாதாரண நினச்சியா? ஆமாண்ணே. ஒன்று குடிக்கணும், அப்படின்னா குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில் போகணும். என்ன செய்ய போகிறோன்னா, சத்தியமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஐயா இன்னைய வர குடியும் கொடுத்தனமாக இருக்கார், கல்யாணம் முடிக்கிற. உனக்கு என்னடா செய்யணும்? உனக்கு 3 வாரம் அவகாசம். 3 வாரம் கழித்து வந்து சத்தியம் பண்ணு, நோயை தீர்த்து தரேன். எந்த மருந்துலையும் தீராது. ஐயப்பசாமி கருப்பசாமியால் தீருண்டா. வா பக்கத்தில், நல்லாரு வா பக்கத்தில் வாயா வா. உனக்கு 2 கொடுக்கணும்ல. வா. நீ குடிப்பியாடா? உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ உயர்வாக இருக்கணும், என் ஆசை. அதுக்கு ஒரே ஒரு மருந்து உன்கிட்ட தான் இருக்குது, வைத்தியம் வெளியே இல்லை. உன் மனத்தை பக்குவப்படுத்துடா, நீ நல்லா ஆயிடுவேன். இந்தா கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளையை காப்பாற்றி தாரேன். வேறு என்னடா வேணும்? என்கிட்ட சத்தியம் பண்ண பிறகு உன் மகனை நான் போக வைக்கேன். பா, பொய்யா நடக்காத, என்ன உண்மையாக நட, நம்புடா, நல்லா இருப்ப. போ. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை கல்யாண நாள் குறிச்சிட்டேன். கருப்பசாமி நீ தான் காப்பாற்றுற ஐயா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழிலெலாம் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் இதயத்தை பற்றி ஒரு சில கவலைகள் தோன்றியது. எதை பற்றி? இதயத்தை பற்றி. அதில் எதுவும் நமக்கு ஆபத்து வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோங்கிற ஒரு பயமே வந்துச்சு. வந்துச்சா வரலையா? இப்போ தொழிலும் நடக்கலை, கடன்கள் கூடி போச்சு. ஆனால் எதிர்பாராமல் ஒரு நல்ல வரனை இறைவன் கொண்டு சேர்த்துருக்கான். வாக்கு சொல்லிட்டோம். கருப்பசாமி நீ தான் அந்த கல்யாணத்தை மான மரியாதை குறையாமல் நடத்தி தரணும்னு கேட்குறீங்க. அழகான வண்ண மாலையா, கல்யாண மாலையா எடுங்க பார்ப்போம். இதுதான் கரெக்ட்.
கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. இந்தாப்பா உன் பிள்ளைக்கு வெற்றிகரமாக கல்யாணம் நடக்கும். 2 நண்பர்கள் வந்து உனக்கு பணம் தரதுக்கு வைப்பேன். அந்த கல்யாணத்தை கருப்பசாமியை முன்னின்று நடத்துவேன். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா. இந்த மகளே ஆனந்தமாக இரு. வயிறார சாப்பிட்டு போங்கம்மா. சந்தோஷமா இருங்கப்பா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. திருப்பூர் கருப்பசாமி 2 இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணது நடக்க மாட்டுக்கு. அப்படி மட்டும் முடிச்சு தந்துட்டா என்னண்ணே டாக்குமெண்டா கால் வந்துட்டாங்க. இது எடுத்து கையில் தாப்பா. ஆடுறா சக்கை விடுறா சக்கை. இதில் 3 பேருக்கு கையெழுத்து போட வேண்டியிருக்க. 3 பேரில் 2 பேர் ஒத்து வந்துடுவாங்க. ஒருத்தன் கொஞ்சம் கோடை கழிக்கிண்டுவான். இந்த இடத்த உனக்கு முடிச்சு தந்துருந்தேன்டா. ஆனால் உன் வீட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. ஒரு கிழவனுக்கு அவனையும் இருந்து காப்பாற்றி இந்த இடத்த வெற்றிகரமாக முடிச்சு என் பிள்ளைகள் நல்லா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோடு அனுப்பலாம். போதுமா? இந்தா ஜெயிச்சு வா. கருப்பசாமிக்கு வயிறார சாப்பிட்டு போ. பட்னியா போயிடாத. இந்தா ஜெயிச்சுக்கா போ. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244